எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து நாப்கின் பேட் வந்து யூஸ் பண்றதை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இது வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லாருடைய பாதுகாப்புக்காகவும் இது நாங்க செய்யறோம். இது நீங்க நான் இப்போ ஒரு டெமோ காமிக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விளக்க சொல்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா நாப்கின் பேட், வேறோட பேடு. இது ஒரு நாப்கின் பேடு. இந்த பேட் வந்து ஆஸ்ட்ரோமார்ட். இது இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க எவ்வளோ ஈரத்தன்மையை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி அதை வந்து அப்சர்வ் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்காக இப்போ இது பண்ணியிருக்கேங்க. இது பாருங்க, பார்த்தீங்களா? இப்போ காலையில் ஒரு 7 மணிக்கு வெளியில் போறீங்க அப்படின்னாக்க மறுபடியும் நீங்கள் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு வெளியில் வரீங்கன்னா எப்படி இந்த பேடை உங்களால் யூஸ் பண்ண முடியும்னு யோசனை பண்ணுங்க. இங்கே பாருங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலையில இப்போதான் ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு வருது, 7-7:30 கிளம்பிடுறாங்க, மறுபடியும் ஈவினிங் 5 மணி 6 மணிக்கு வராங்க. எப்படி அந்த குழந்தை வந்து இதை யூஸ் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. இது வந்து எங்களோட ப்ராடக்ட். பாத்தீங்களா எப்படி இருக்குது? இதோட ஈரத்தன்மையை எப்படி அது வந்து அப்சர்வ் பண்ணுதுன்னு பாருங்க. நான் எதுவுமே இது எல்லாமே உண்மைதான் உங்க கண்ணுக்கு முன்னாடியே நான் காமிச்சிட்டு இருக்கேன். இப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க இதோடைய ஒரிஜினல் இது நான் காமிக்கிறேன். இப்ப இதுல பாருங்க எவ்வளவு ஈரத்தன்மை பாத்தீங்கன்னா. இது எப்படி நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும்? இது பாருங்க. இப்ப எங்களுடைய ப்ராடக்டை பாருங்க. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்களா? தண்ணி பாத்தீங்களா? இதுக்கும் இதுல இருக்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. பெண்கள் எவ்வளவு சிரமத்துல இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு நாளைக்கு வேலைக்கு போனீங்கன்னா 2 பேடு 3 பேடு மாத்தி ஆகணும். நீங்க அந்த பேடு மாத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவீங்க? அந்த பெண் குழந்தைங்க எப்படி சிரமப்படுவாங்க சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஒரு இதாக தான் நாங்க இதை தயாரிச்சிருக்கிறோம். ரெண்டாவது இன்னொன்னு பாருங்க, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அதோடைய அந்த லிக்விடோடைய தன்மை வந்து எவ்வளவு நேரம் நிக்கிறதுல அப்சர்வ் பண்றது இல்லைன்றதை பத்தி சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எங்களுடைய நாப்கினோடைய ப்ராடக்டோடைய இதை நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. இது பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்க எவ்வளவு இது பிளாஸ்டிக் இருக்கு. இந்த வெள்ளைத்தன்மை வரத்துக்கு எவ்வளவு இது பண்ணிருப்பாங்க அப்படின்றதுல உங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க அதுக்காகவே இது தயார் பண்ணியிருக்கிறோம். ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப பாத்தீங்களா எவ்வளோ இருக்குன்ட்டு? இதெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணவே இல்லை. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு வெளியில தான் வரும். வெளியில வரப்ப என்ன ஆகும்? உங்க பாடியிலையோ உங்களுக்கே தெரியாது. வெளியில வரப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுவும் பாருங்க, இது பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா? இதோடைய இது பிளாஸ்டிக் எவ்வளோ இருக்குன்னு. இதெல்லாம் உங்க உடம்புக்கு போகுது, உள்ளதாங்க போகும். அப்புறம் என்ன ஆகும்? கேன்சர் வரும், குழந்தையின்மையா வரும், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இச்சிங் ஆகும், அதனால ஒரு ப்ராப்ளம் வரும், யூரின் இன்ஃபெக்ஷன் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பாருங்க பாத்தீங்களா? இப்போ எங்கள் ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எங்கள் ப்ராடக்ட். இது வந்து நாங்கள் முழுக்க வந்து காட்டன்லேயே வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இது நான் பிரிக்கிறப்பயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக பிரிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ ஈஸியாக பிரிச்சிட்டேன் பார்த்தீங்களா? உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்குன்னா ஆலுவேரா. இங்கே பாருங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தாங்கும். வெளியில் வராது. உங்களுடைய அந்த இது வந்து வெளியில் வராது. அப்ப உங்களுக்கு இது வந்து ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கும். குழந்தைங்களுக்காகட்டும் உங்களுக்காகட்டும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். பாருங்க, அவங்க புளிஞ்சு கூட காமிச்சிட்டாங்க. ஒரு டிராப் தண்ணி கூட வர கிடையாது. இது காட்டன் தான். உள்ள இருக்கிறது கூட பாருங்க, இது வந்து பஞ்சு கிடையாதுங்க, இது காட்டனுங்க. பாருங்க, இதுக்கும் வித்தியாசம் பாருங்க. இது பாருங்க காட்டன், இது பாருங்க காட்டன் கிடையாது, இது வந்து காட்டனுங்க, இது வந்து பஞ்சு. தேங்க்யூங்க.